மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் மற்ற உறுப்பினர்கள் அனைவரும் பேசும் பொழுது அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதாவது இந்த சபையிலே ஒருமனதாக எல்லோரும் சேர்ந்து அனைவரும் சேர்ந்து கருத்தாக உட்காருங்க. அவர் பேசி முடிக்கட்டும். இல்ல, நான் பேசி முடிச்சுக்கிறேன். உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உட்காருங்க. இல்ல, முடிச்சுக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உட்காருங்க. அனைத்து கட்சிகளும் சேர்ந்து ஒருமித்த கருத்தாக தான் நம்ம தீர்மானம் நிறைவேற்றணும். அதை தாண்டியும் இப்பொழுது எதிர்க்கட்சி தலைவர் அவர்களும் மற்றவர்களும், முக்கியமாக எதிர்க்கட்சி தலைவர், அதாவது அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட என்ன பயம்னு கேட்கிறார். 3 வருடங்களாக யாரை பார்த்தும் பயப்படாத எங்களுடைய தலைவர் இதுவரை எந்த பயமும் யாரை பார்த்தும் எந்த விதத்திலும் பயந்தது கிடையாது. 3 வருடமா நீங்களும் அதான் பார்த்துட்டு இருக்கீங்க. யாரை பார்த்தும் பயம் இல்லை. ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறோம். நாளை, அதாவது எங்களுடைய முதலமைச்சர் சார்பாக நாளை டீலிமிட்டேஷன், அதாவது முக்கியமான பிரச்சனை, முக்கியமான பிரச்சனை டீலிமிட்டேஷன் சார்பாக அனைத்து எம்பிக்கள் கூட்டத்தை முதலமைச்சர் கூட்டியிருக்கிறார். அனைத்து எம்பிக்கள் பிரச்சனை குறித்து நாளை டீலிமிட்டேஷன் சார்பாக, தமிழக உரிமைக்காக முக்கியமான பிரச்சனை சார்பாக நாளை முதலமைச்சர் அனைத்து எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். அதற்கு திமுக எம்பிக்கள் கலந்து கொள்வார்கள் என்பதை எதிர்க்கட்சியை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த இப்போ நம்ம எதை விஷயமா பேசிகிட்டு இருக்கோம், நீங்கள் சொன்னதுனால உங்களுடைய வார்த்தையை மதித்து நான் என்ன ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுத்தனோ அதை பற்றி மட்டும் பேசினேன். ஏன் தண்ணி வரல, எப்போ தண்ணி வரணும்னு கேட்குறேன். அனைத்து கட்சி கூட்டத்தை எப்போ கூட்டுவேன்னு கேட்குறேன். பயிர்க்கடன் தள்ளுபடி எப்போ பண்ணுவீங்கன்னு கேட்குறேன். அதுக்கு சம்பந்தமே இல்லாமல் நம்முடைய அமைச்சர் அவர்கள் வேறு ஏதோ திசை திருப்ப பார்க்குறாரு. இல்லை, மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பேசி முடிங்க. இருங்க, ஒரு நிமிஷம் உட்காருங்க. நீங்க ஒரு சீனியர், நீங்க பாருங்க, நீங்க ஒரு சீனியர் மெம்பர். நானே உங்களிடமிருந்து இந்த அவையை தெரிந்து கொள்ளட்டும், அல்லது நான் சொல்வதை விதியை அவையும் தெரிந்து கொள்ளட்டும். இப்போ நான் ஒரு உறுப்பினர் பேச அழைக்கிறேன். அவர் கூறுகிற கருத்துக்கள் உண்மைக்கு மாறாகவும் தவறான தகவலை தருவதாகவும் அல்லது மக்களுக்கு நன்மை பயக்குவது அளிப்பதிலிருந்து விலகுவதாக இருந்தால் அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் அரசுக்கு இருக்கிறது. அவர் என்ன பேசினாலும் அதற்கு சரியான ஏற்ற பதில் இருந்தால் அது நன்மை பயக்குமானால் நான் அனுமதிக்கிறேன். இப்போ அவர் மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் ஸ்ட்ரைட்டாக அவர் சொல்ல விரும்புவது என்ன என்றால், அனைத்து கட்சி கூட்டம்னு சொல்கிறீங்க, நாடாளுமன்ற உறுப்பினர்லாம் கூட்டியிருக்காங்க, அதுக்கு நீங்கள்லாம் வரணும்னு கேட்குறாரு. ஏன் சம்பந்தம்? அதாவது என்னென்னா முறை இல்லை இருங்க மாண்புமிகு பள்ளிக்கல்வி சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் மற்ற உறுப்பினர்கள் அனைவரும் பேசும் பொழுது அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதாவது இந்த சபையிலே ஒருமனதாக எல்லோரும் சேர்ந்து அனைவரும் சேர்ந்து கருத்தாக உட்காருங்க. அவர் பேசி முடிக்கட்டும். இல்ல, நான் பேசி முடிச்சுக்கிறேன். உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உட்காருங்க. இல்ல, முடிச்சுக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உட்காருங்க. அனைத்து கட்சிகளும் சேர்ந்து ஒருமித்த கருத்தாக தான் நம்ம தீர்மானம் நிறைவேற்றணும். அதை தாண்டியும் இப்பொழுது எதிர்க்கட்சி தலைவர் அவர்களும் மற்றவர்களும், முக்கியமாக எதிர்க்கட்சி தலைவர், அதாவது அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட என்ன பயம்னு கேட்கிறார். 3 வருடங்களாக யாரை பார்த்தும் பயப்படாத எங்களுடைய தலைவர் இதுவரை எந்த பயமும் யாரை பார்த்தும் எந்த விதத்திலும் பயந்தது கிடையாது. 3 வருடமா நீங்களும் அதான் பார்த்துட்டு இருக்கீங்க. யாரை பார்த்தும் பயம் இல்லை. ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறோம். நாளை, அதாவது எங்களுடைய முதலமைச்சர் சார்பாக
முதலமைச்சர் சார்பாக நாளை டீலிமிட்டேஷன், அதாவது முக்கியமான பிரச்சனை, இருங்க பேசிக்கலாம். முக்கியமான பிரச்சனை டீலிமிட்டேஷன் சார்பாக அனைத்து எம்பிக்கள் கூட்டத்தை முதலமைச்சர் கூட்டியிருக்கிறார். அனைத்து எம்பிக்கள் பிரச்சனை குறித்து நாளை டீலிமிட்டேஷன் சார்பாக தமிழக உரிமைக்காக முக்கியமான பிரச்சனை சார்பாக நாளை முதலமைச்சர் அனைத்து எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். அதற்கு திமுக எம்பிக்கள் கலந்து கொள்வார்கள் என்பதை எதிர்க்கட்சியை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இது இப்போ நம்ம என்ன எதை விஷயமா பேசிகிட்டு இருக்கோம், நீங்கள் சொன்னதுனால உங்களுடைய வார்த்தையை மதித்து நான் என்ன ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுத்தனோ அதை பற்றி மட்டும் பேசினேன். ஏன் தண்ணி வரல, எப்போ தண்ணி வரணும்னு கேட்குறேன். அனைத்து கட்சி கூட்டத்தை எப்போ கூட்டுவேன்னு கேட்குறேன். பயிர்க்கடன் தள்ளுபடி எப்போ பண்ணுவீங்கன்னு கேட்குறேன். அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் நம்முடைய அமைச்சர் அவர்கள் வேற ஏதோ திசை திருப்ப பார்க்குறாரு. இல்லை மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பேசி முடிங்க. அதாவது இருங்க ஒரு நிமிஷம் உட்காருங்க. நான் மாண்புமிகு உறுப்பினர் நீங்க ஒரு சீனியர், நீங்க பாருங்க, நீங்க ஒரு சீனியர் மெம்பர். நானே உங்களிடமிருந்து இந்த அவையை தெரிந்து கொள்ளட்டும், அல்லது நான் சொல்வதை விதியை வந்து அவையும் தெரிந்து கொள்ளட்டும். இப்போ நான் ஒரு உறுப்பினர் பேச அழைக்கிறேன். அவர் கூறுகிற கருத்துக்கள் உண்மைக்கு மாறாகவும் தவறான தகவலை தருவதாகவும் அல்லது மக்களுக்கு நன்மை பயக்குவது அளிப்பதிலிருந்து விலகுவதாக இருந்தால் அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் அரசுக்கு இருக்கிறது. அவர் என்ன பேசினாலும் அதற்கு சரியான ஏற்ற பதில் இருந்தால் அது நன்மை பயக்குமானால் நான் அனுமதிக்கிறேன். இப்போ அவர் மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் இருங்க மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் ஸ்ட்ரைட்டாக அவர் சொல்ல விரும்புவது என்ன என்றால், அனைத்து கட்சி கூட்டம்னு சொல்கிறீங்க, நாடாளுமன்ற உறுப்பினர்லாம் கூட்டியிருக்காங்க, அதுக்கு நீங்களாம் வரணும்னு கேட்குறாரு. ஏன் சம்பந்தம்? அதாவது என்னென்னா முறை இல்லை இருங்க 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 மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை நீங்கள் சொல்லுங்கள், பதில் சொல்லுங்கள். மாண்புமிகு சட்ட